வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகம் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சிய பார்க்கலாம். இதுல கிட்னில ஸ்டோன் இருந்தாலும் சரி, அதேபோல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, யூரின் வரும்பொழுது சொட்டு சொட்டாக வரக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். இதேபோல தன்னிலை மறந்த யூரின் போகக்கூடிய ஒரு நிலைகளும் ஏற்படும். டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு நிலை என்பதும் ஏற்படும். அதற்குண்டான ஒரு முக்கிய பதிவா எளிமையான பதிவ நம்ம பார்க்கலாம். நம்ப இந்த பயிற்சி செய்யும் பொழுது, சப்போர்ட்டுக்கு இது போல ஒரு ஸ்டூல நம்ம பயன்படுத்தலாம். இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு உங்களுடைய கால்கள இப்படி ரைஸ் பண்றோம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம். 25 எண்ணிக்கைன்றது 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை. இதுல செய்யும் பொழுது உங்களுடைய சிறுநீரகம் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல ஸ்டோனை உடைக்கக்கூடிய சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்களை உடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. உடல் பருமன் குறையும். சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது இப்போ இந்த கால் செய்றோம். இது கால்கள் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. இப்ப எனக்கு ஸ்டூல் இல்ல என்ற ஒரு பட்சத்துல எப்படி செய்யலாம்னா, வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம். ஒரு 25 எண்ணிக்கை. இப்ப நம்ம ஸ்டூலுக்கு பதில் வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்றோம். இப்ப நம்ம சிங்கிள் லெக் ரைஸ் பண்ணோம். இப்ப போத் லெக் ரைஸ் பண்றோம். 45 டிகிரி ரைஸ் பண்றோம். இந்த நிலை. இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். வித் வால் சப்போர்ட்டோட செய்றோம். ஒரு 25 எண்ணிக்கை. இதுல செய்யும் பொழுது இந்த இடம் நன்றாக ஒரு அழுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். சாதாரண மூச்சு. இதுல பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். முதுவலிக்கும் ரொம்ப நல்லது இது. இந்த போஸ்டர் நல்லா வந்த பிறகு வித் வால் சப்போர்ட்டோட நல்லா வந்த பிறகு நம்ம இண்டிவிஜுவலா செய்யலாம். இப்ப நம்ம இண்டிவிஜுவலா செய்யலாம். ரைட் லெக்க ரைஸ் பண்றோம். சாதாரண மூச்சு. ஒரு 25 எண்ணிக்கை. ஸ்லோவா டவுன் பண்றோம். இப்போ லெஃப்ட் லெக் ரைஸ் பண்றோம். 25 எண்ணிக்கை. இதுல செய்யும் பொழுது நம்ம இண்டிவிஜுவலா செய்யும் பொழுது இந்த இடம் நல்லா அழுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதே போல உங்களுடைய தொடை பகுதியிலும் ஒரு அழுத்தம் ஏற்படும். இப்போ 2 காலும் சேர்த்து உயர்த்துறோம். இதுல செய்யும் பொழுது இந்த இடம் ஒரு வைப்ரேஷன் தெரியும். நம்ம இதுல ஒரு 3 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். இது போல செய்யும் பொழுது உங்களுடைய சிறுநீரகம் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். இதுல நம்ம உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சிறுநீரகம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய ராஜ உறுப்புகளை பார்த்தீங்கன்னா, அந்த கிட்னி என்பது நீர் தத்துவத்தை கொண்டது.
அதாவது பஞ்சபூதத்துல சிறுநீரகம் என்பது நீர் தத்துவம். சிறுநீரகத்துடைய வெளிப்புறம் அங்கம் பார்க்கும் பொழுது நம்முடைய காதை பார்க்கலாம். காதுடைய உருவ அமைப்புல நம்முடைய சிறுநீரகம் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கிட்னில ஸ்டோன் இருந்ததுன்னா, ஒரு சில உணவுகள் எடுப்பது, தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதாவது காலிஃப்ளவர் எடுக்க வேண்டாம், தக்காளி எடுக்க வேண்டாம், கோஸ் எடுக்க வேண்டாம், இளநீர் எடுக்கலாம், சாத்துக்குடி ஜூஸ் எடுக்கலாம், லெமன் ஜூஸ் எடுக்கலாம். தண்ணி வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. பெண்கள பொறுத்தவரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இதுபோல பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால், அருகில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயிற்சிகள் செய்வது என்பது நல்லது. நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நம்ம இப்ப பார்த்த இந்த 2 பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா, ஹர்த்த ஆலாசனம். அதாவது ஏர்கலப்பியோடைய பாதி நிலை இருப்பதனால, இதற்கு இந்த பெயர். இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல், மண்ணீரல், கிட்னிய வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. ஜீரண சக்திய அதிகப்படுத்தும். மோஷன் ப்ராப்ளத்த சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உடல் பருமன் நன்றாக குறையும். சர்க்கரை வியாதிக்கும் ரொம்ப நல்லது. பெண்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, யூட்ரஸ ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய ஒரு நிலையாக பார்க்கலாம். டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த உடல் பருமனை பெண்களுக்கு மிக சிறந்த நிலையில் குறைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த ஆசனத்துல. இதுல நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, நிலை 1 மற்றும் நிலை 2. யோகாசன பயிற்சிய பொறுத்தவரைக்கும் நம்ம வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. அதேபோல பயிற்சிகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியில இருந்து யோகாசன பயிற்சி என்பது ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். அதேபோல பால்கனில இருந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். வீட்ல இருந்து செய்வது என்பது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.